ஸ்ரீ லக்ஷ்மி சதகம் ஸ்லோகம் 28. त्वन्नासिकात्त गन्धः त्रपयी वागोमुख स्थिल प्रसवः मुहुर् अश्रूणि प्रायो मुञ्चति मातर् मरन्द बिन्दुमिषात्. त्वन्नासिकात्त गन्धः त्रपयी वागोमुख स्थिल प्रसवः मुहुर् अश्रूणि प्रायो मुञ्चति मातर् மரந்த விந்துமிஷாத். ஹே தாயே, உன்னுடைய மூக்கினை எள்ளுப்பூவிற்கு உதாரணமாக சொல்கின்றார். கவிகள் எள்ளின் பூவை அழகான மூக்கிற்கு ஓமையாக சொல்வது வழக்கம். ஏனெனில் எள்ளின் பூ நீண்ட நேர்த்தியான வடிவம் கொண்டது. ஆனால் கவி இங்கே ஒரு வழக்கு தொடுக்கிறார். தாயே, இந்த உலகத்தவர்கள் எள்ளின் பூவை உனது மூக்கிற்கு ஓமையாக சொல்கிறார்களே, அது எவ்வளவு பெரிய அறியாமை! உன்னுடைய மூக்கிலிருந்து வீசும் அந்த பரந்தாமனை மயக்கும் திவ்ய நறுமணத்திற்கு முன்னால் எள்பூவின் மனம் ஒன்றுமே இல்லை. தன்னையும் உனது மூக்கையும் ஒப்பிட்டு பேசியதை கேட்டு அந்த எள்பூ வெட்கத்தில் தலை குனிந்து நிற்கின்றது. அது மட்டுமல்ல, உனக்கு இணையாக முடியவில்லையே என்கின்ற வருத்தத்தில் அது தேன்துளிகளை சிந்துகின்றது. வெளிப்பார்வைக்கு அது தேன்துளிகளாக தெரிந்தாலும் உண்மையில் அது உனது மூக்கின் அழகை கண்டு வெட்கப்பட்டு அந்த எள்ளின் பூ விடும் கண்ணீர் துளிகளாகும். त्वन्नासिकात्त गन्धः त्वन्नासिकात्त गन्धः त्रपये वागो मुखस्थिल प्रसवः त्रपये वागो मुखस्थिल प्रसवः मुहुर् अश्रूणि प्रायो मुहुर् अश्रूणि प्रायो मुञ्चति मातर् मरन्द बिन्दुमिषात् मुञ्चति मातर् मरन्द बिन्दुमिषात्. त्वन्नासिकात्त गन्धः त्रपये वागो मुखस्थिल प्रसवः मुहुर् अश्रूणि प्रायो मुञ्चति मातर् मरन्द बिन्दुमिषात्. தாயார் திருவடிகளில் சரணம்.